அன்றைக்கி பார்த்திங்கன்னா உளவில்லா வேளாண்மையில் அது தாய் வாழைக்கு அடுத்த வாழை வந்து வேகமான அது வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ நீங்கள் பாருங்கள், இதுதான். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 நாள் 15 நாள் கண்டுக்குள்ளே தான் இருக்கும். இப்போ இது பார்த்திங்கன்னா இது வந்து 3 மாதம் ஆயிடுச்சு. ஆனால் இதோட இதை பாருங்கள், இது இப்போ 10 நாள் தான் இருக்கும். 10லேருந்து 15 நாளே அதிகம். இப்போ இதுக்கும் உள்ள அந்த வளர்ச்சியை பாருங்கள். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இப்போ எங்கேயோ இருந்து வந்த கண்டு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது எங்கேயோ இருந்து வந்த கண்டு. நம்மளுக்கு கண்டு வந்து போடுறதுக்கே 1 வாரம் ஆயிடுச்சு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம வந்து ஒரு 14 வகையான வாழை போட்டிருக்கோம். இப்போ நம்ம ஏரியாலே வந்து 3 வகை 4 வகை வாழைக்கு மேலே யாரும் போடல. இப்போ நம்ம மட்டுமே வந்து 14 வகையான வாழை வச்சுருக்கோம். ஏன் அப்படி பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, இயற்கை விவசாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரே வகையான வாழையை கொண்டு போனாலும் நம்மளால் வந்து விற்பனை செய்ய முடியாது. பல வகையான வாழையை கொண்டு வந்தால் தான் வாடிக்கையாளர்களுக்கு வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பழம் பிடிச்சிருக்கும். ஒவ்வொருத்தவங்களும் ஒன்று ஒன்றா தேடுவாங்க. நம்மளை வந்து நம்ம பொருள் கொண்டு வந்தோம்னா அங்கே வந்து நம்மளை வந்து வாடிக்கையாளர்கள் நம்மளை தேடணும். அதுக்காக தான் வந்து நம்ம வந்து எல்லா பழமும் தேடி நம்ம வந்து வைக்கிறோம். இப்போ நம்ம இது பார்த்திங்கன்னா இது வந்து இப்போ நம்ம வந்து இப்போ இங்கே இருந்த கண்டு இதை விட நல்லா பெருசாக இருந்துச்சுன்னா, இங்கே இருந்த கண்டாக இருந்தால் இது இப்படியே கொண்டு போய் நம்ம வச்சோம்னா இதோட வளர்ச்சி இன்னும் நிறையா இருக்கும். இப்போ இது எங்கேயோ இருந்து வந்த கண்டதுனால தான் இந்த கண்டு ரொம்ப வளர்ச்சி கம்மியாக இருக்குது. இதையே நம்ம முதல்ல உழுது போட்டிருந்தோம்னாலும் இதை விட கண்டு நல்லா வந்திருக்கும். நம்ம ஏன் உழவு பண்ணாமல் போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இயற்கை விவசாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா உழவுன்றது வந்து உழவும் உரமிடுதலும் களைகளும் வந்து தேவை. அதாவது களைகள் எல்லாமே நல்லது தான். மக்கள் வந்து அந்த உழுகாமல் உரம் போடாமல் எதுவுமே வராது அப்படின்ற ஒரு சிந்தனை வந்து எல்லாத்துக்கும் இருக்குது. அப்போ நம்ம வந்து முதல்ல பண்ண போகும்போதே அந்த சிந்தனையை வந்து உடைக்கணும். உழுகாமல் உரம் போடாமல் எதுவுமே வராது அப்படின்ற இதை வந்து நம்ம வந்து உடைக்கணும். அப்போ வந்து நம்ம வந்து உழுகாமல் உரம் போடாமல் களைகளையும் வெட்டாமல் அந்த களைகளையே உரமாக்கி விவசாயம் பண்ணணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் வந்து நம்ம வந்து இதை வந்து இப்படி பண்ணுறோம்.